everyone, இன்னைக்கு 10th physics unit 5 answer briefly first question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா why the sound travel faster on a rainy day than on a dry day. அதாவது sound வந்து ஏன் dry day விட rainy dayல ஃபாஸ்டா travel ஆகுது, அதுக்கான ரீசன் என்னன்னு தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம rainy dayல பார்த்தோம்னா ஏர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர், ஏர்ல வந்து வாட்டர் வேப்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஹியூமிடிட்டியும் நமக்கு எப்படி இருக்கும்னா அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் அதிகமா இருக்கிறத நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது காற்றோட ஈரத்தன்மை வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றோம். சேம் இதே நம்ம இப்ப ட்ரை டேல பாக்குறோம். சேம் அதுலயும் ஏர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு ட்ரை டேல கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ட்ரை டேல ஹியூமிடிட்டி நமக்கு எப்படி இருக்கு, காத்துல இருக்க ஈரப்படம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ரெய்னி டேல காத்தோட ஈரப்பதம் அதாவது ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுனால சவுண்ட் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகும்னு சொல்றாங்க. இதே இது நம்ம இப்போ ட்ரை டேல பார்த்தோம்னா அதோட ஹியூமிடிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ரெய்னி டே கம்பேர் பண்ணும்போது ட்ரை டே கம்பேர் பண்ணும்போது ரெய்னி டேல நமக்கு சவுண்ட் வந்து அதனாலதான் என்னவா இருக்கு, ஃபாஸ்டா டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.